ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குறி சொல்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவதுங்க, குறி சொல்கிறது நிறைய முறை இருக்குது. அப்படின்னா நிறைய தெய்வங்களை வச்சியும் நிறைய வழியிலையும் நம்ம குறி சொல்லலாம். அதுக்கு சின்ன உதாரணம், காளியை வச்சு குறி சொல்லலாம், ஆஞ்சநேயரை வச்சு குறி சொல்லலாம், அப்புறம் கருப்பரை வச்சு குறி சொல்லலாம். அதாவது இவங்களாம் குறிக்குன்னு ரொம்ப விசேஷமானவங்க. அதாவது குறின்னு வரும்போது இவங்க நல்லா தெளிவாக சொல்லிட்டு போவாங்க. எல்லா தெய்வமும் குறி சொல்ல மாட்டாங்க. ஒரு சில தெய்வங்கள் குறி ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. சரியா, அவங்கள்ட்ட சொன்னது போல தான் காளி, ஆஞ்சநேயர் நல்லா தெளிவாக குறி சொல்லுவாங்க, கருப்பர் குறி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எச்சினிகளை வச்சு குறி சொல்லலாம், தேவதைகளை வச்சு குறி சொல்லலாம், துர்தேவதைகளை வச்சு குறி சொல்லலாம், ஆத்மாக்களை வச்சு குறி சொல்லலாம். குறி சொல்றது நிறைய வழிமுறைகள் இருக்குது. நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காளியை வச்சு எப்படி குறி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுபோல் குறி சொல்கிறது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று தியான ரீதியாக மை ஓட்டத்தில் குறி சொல்கிறது, இன்னொன்று அருள்வாக்கு மூலியமாக குறி சொல்கிறது. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அருள்வாக்குறது நம்ம அந்த தெய்வம் நம்ம உடம்புல இறங்கிடும். காளியோ ஆஞ்சநேயரோ கருப்பரோ எந்த எச்சினி நம்ம எந்த தெய்வத்தை உபாசனை எடுத்துருக்கோம் அந்த தெய்வம் நம்ம உடம்புல இறங்கி அதன் மூலியமா ஆக்ரோஷமா குறி சொல்றது. இப்போ நம்ம பண்ற பார்த்தீங்கன்னா மை ஓட்டம். இது காளி மை நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டு நம்ம தியானத்தில் அமரும் போது நமக்கு மன ரீதியாக காட்சியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதாவது உடம்பு அழுத்திக்காம உடம்புல இறங்காம தியானத்தின் அடிப்படையில் ரொம்ப எளிமையாக பார்க்கறது. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இதுதான். அது உடம்புல இறங்கி சாமி ஆடி குறி சொல்றது. இது தியானத்தின் மூலயமா காட்சியின் மூலயமா நமக்கு குறி சொல்ற முறை. ரெண்டு வித்தியாசம்தான். இந்த குறி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னமும் சொல்கிறேன், யார் வேணால் பயன்படுத்தலாம். ஆண்கள், பெண்கள், கல்யாணமானவங்க, திருமணம் ஆகாதவங்க, அதாவது மத பாகுபாடு இல்லாமல் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யார் வேணால் பயன்படுத்தலாம். யார் பயன்படுத்தலாம் 100% துல்லியமாக வேலை செய்யும். சரி, இந்த குறி பார்க்கறதுங்கிறது என்னங்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இருந்தால் அதை பற்றி ஒரு சிறிய ஒரு பதிவு மாதிரி பார்ப்போம். அதாவது நம்ம இந்த குறி பார்க்கறது, அந்த காளிமை நம்ம வச்சுக்கிட்டு உட்காந்தோம் அப்படின்னா, இப்போ நம்மள்ட்ட ஒருத்தவங்க பிரச்சனைக்கு வராங்க. நம்ம அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை கேட்கவே தேவை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம கேட்காமையே நம்ம அந்த மையை வச்சு தியானத்தில் அமர்ந்துட்டோம் அப்படின்னா, வந்தவங்க எந்த திசையிலேருந்து வந்திருக்கிறாங்க, எதுக்காண்டி வந்திருக்கிறாங்க, அவங்க நடந்திருக்கிற பிரச்சனை என்ன, இயற்கையாக நடந்திருக்குதா, செயற்கையாக நடந்திருக்குதா, இல்லை கிரக நிலைகள் நேரங்கால ரீதியாக நடந்திருக்குதா, இல்லை யார் எதுவும் பண்ணியிருக்காங்களா, அப்படி பண்ணினாலும் எந்த ரீதியாக பண்ணியிருக்கிறாங்க, அதாவது சுடுகாட்டில் பண்ணாங்களா, பாவை கட்டி பண்ணாங்களா, இல்லை பில்லி சூனியம் செய்வன கோளாறு மூலியமாக பண்ணியிருக்காங்களா, இல்லை எதிரியா வெளியே பண்ணினாங்களா, இல்லை அதுக்கான தீர்வுகள் என்ன அதாவது பண்ணினாங்க எந்த காரணத்துக்காண்டி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த துல்லியமாக நமக்கு சொல்லி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பண்ணின விஷயத்திற்கு அதாவது சரியான தீர்வு என்ன, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு அதையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடும். அதாவது இந்த மை ஓட்டத்தில் பார்க்குறப்ப இதை நான் எளிமையாக சொல்லிட்டேன். நான் தான் சொல்லித்தரேன், வரவங்களை வச்சு அவங்கள்ட்ட கேட்காம என்ன பிரச்சனைன்னு நீங்களே கேட்காமே நீங்களே சொல்லி அதுக்கான தீர்வையும் கொடுத்துடலாம். இந்த மைமுறைகளை பயன்படுத்தும் போது இந்த மைமுறைகள் தான் நாங்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த காளி மையை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாந்திரிகரும் பயன்படுத்துவாங்க. சரிங்களா, இந்த மைமுறையை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாந்திரிகர் பயன்படுத்துவாங்க. இதுக்கு தெய்வ பக்தி மட்டும் இருந்தால் போதும், தியானம் அவ்வளவுதான், வேற எதுவுமே தேவை கிடையாது. சரிங்களா, அதனால இந்த மைமுறையை வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மாந்திரிகர் தான் இந்த குறி சொல்லணும், மற்ற யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த குறியை மாந்திரிகர் இல்லாமல் மற்ற யார் வேணாலும், சாதாரண மக்கள் யார் வேணாலும் இந்த குறி சொல்கிற மை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை இந்த ஃபீல்டுக்கு நான் புதுசாக வரேன் அப்படிங்கிறவங்களும் இந்த மைமுறைகளை பயன்படுத்தலாம். ஏன்னா ஆரம்பத்திலே சொன்னாலும் அந்த காளி மையை பொறுத்த வரைக்கும் நாங்களும் பயன்படுத்தியிருக்கேன். அனைத்து விதமான மாந்திரிகளும் பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய பொருள் தான் இது. அது மட்டும் அந்த காளி மையை பொறுத்த வரைக்கும் இந்த காளி உங்களுக்கு கூட பாதுகாப்பாகவே இருக்கும். சரிங்களா, காளி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், காளியோட அணுக்கரகம் கிடைக்கும், ரொம்ப பவராக வேலை செய்யும். சரிங்களா, நான் காளி மை கொடுத்துட்டோம் அப்படின்னா மையை மட்டும் கொடுக்க மாட்டோம், அதை எப்படி பயன்படுத்தணும். சரிங்களா, அதற்கான மந்திர முறைகள் என்ன, அதுக்கான இது குறி சொல்றதுக்கான எளிய, நீங்கள் நினைக்கலாம் மை மட்டும் கொடுத்துட்டா போதுமா, இதை நாங்கள் எப்படி பயன்படுத்துறது, இதுக்கான வழிமுறைகள் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. நாங்கள் ஒரு பொருள் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி வழி நடத்தணுங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். சரிங்களா, இந்த காளி மை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை எப்படி நீங்கள் தியானத்தில் அமர்ந்து இதை நீங்கள் எப்படி குறி சொல்லணும், எளிமையாக எப்படி சொல்லணுங்கிற வழிமுறையை நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா, வழிமுறைகள், வழிபாட்டு முறைகள் அதையும் நாங்கள் கொடுத்துருவோம். வேணுங்கிறவங்க
தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க. பொதுவாக நான் காளிமையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் சொல்லுவேன். இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து விலை குறைவாகவே தரேன், சரிங்களா? ஏன்னா அனைவரும் கேட்குறாங்க, கொஞ்சம் அதிகப்படியாக தான் செஞ்சு வச்சுருக்குறோம். அதனால் வந்து வேணுங்கிறவங்க வந்து தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க. இந்த புதுசாக அந்த சில பேருக்கு வந்து சந்தேகமாக கூட இருக்கலாம், இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா, இல்லை செஞ்சு பார்ப்போம், இல்லை நமக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த முறையை வந்து சோதிச்சு பாருங்க. ரொம்ப பவராக அருமையாக வேலை செய்யும். ஓப்பனாக சொல்கிறேன், இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. இந்த முறை யார் வேணால் பயன்படுத்தலாம். அதாவது நடந்தது நடக்க போகிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த காளிமை மூலயமா நீங்கள் வந்து வரவங்கள்ட்ட நீங்களே வந்து கேட்காம சொல்லி அதுக்கான தீர்வையும் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காளிமை தான் நம்மள்ட்ட இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க, சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.